லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க அம்மா உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு உங்க வீட்டுல இருந்து உங்க அம்மாவோட படத்தை நீ எடுத்தப்போ உங்க அண்ணன் மட்டும் தர முடியாதுன்னு சொல்லி உன் மனசை காயப்படுத்திட்டாங்க. இப்ப பாரு, உங்க அம்மா மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல நீ என் கூட இருக்க. உங்க 2 பேரையும் இனி யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருன்னு நீ உங்க அம்மா கிட்ட வரம் கேட்ட. இப்ப பாரு, உங்க அம்மா உன் கைக்குள்ளதான் இருக்காங்க. முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. எப்போ உன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தேனோ அப்பவே என் மனசு வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னைக்குமே நீ சந்தோஷமா இருக்கணும். தினமும் காய்கறி விலை இப்படி ஏறிக்கிட்டே போகுதே, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இனிமே பத்தாது போல இருக்கேத்தா. என்னத்தா சிரிக்கிற? அத்தை, வருமானம் கூடுதலோ குறைச்சலோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கைய நாம தான் மாத்தி அமைச்சுக்கணும். இது நமக்கு போதும் நினைச்சாலே சந்தோஷமும் நிம்மதியும் என்னைக்கும் நம்மளை விட்டு போகாது. நம்ம தேவை என்னன்னே தெரியாமலே அடுத்தவங்களோட ஒப்பிட்டு அதுக்கு பேரு கௌரவம்னு சொல்லிக்கிட்டு ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கைய தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா சொன்னதா. அத்தை, என்னாச்சு? தண்ணியில ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதுக்கு எதுக்கு பக்கத்து கடைக்கு போய் காசை விரயம் பண்ணணும்? இன்னும் 2 எட்டு எடுத்து வச்சா நம்ம கடையே வந்துட போகுது. வாத்தா, அங்கன போய் குடிச்சுக்கலாம். சரி அத்தை. என்னத்த கடை சாத்தி கிடக்கு? காலையில வீட்ல இருந்து அவங்க கிளம்பும் போது கூட சுமத்திக்கிட்ட மதிய சாப்பாட்டுக்கு வரமாட்டேன்ல சொல்லிட்டு போனாங்க. ஒருவேளை கடைக்கு சரக்கு வாங்க போயிருக்கானா என்னவோ? அத்தை, சரக்கு மொத்தத்தையும் சித்தப்பா தான் கடைக்கே வந்து சேர்த்துருவாங்களே, அப்புறம் என்ன வாங்க போயிருப்பாங்க? எங்கன போயிருப்பான்னு தெரியலையே. அண்ணே, என்னம்மா? இந்த வடிவேலு பையன் எங்க போயிருக்கான்? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானே? கடை பக்கம் வந்து 10 நாள் ஆச்சாத்தா. என்னென்ன சொல்றீங்க? கடை 10 நாளா மூடிதான் கிடக்காத்தா. அத்தை, எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? என்னம்மா இந்நேரம் ஃபோன் பண்ணிருக்க? என்ன விஷயம் சட்டுப்புட்டுன்னு சொல்லு. வியாபார நேரம், தேவையில்லாம பிசினஸை கெடுக்காதம்மா. நீ இப்ப எங்கன இருக்க வடிவேலு? ஏமா, நான் சொன்னது உன் காதுல விழல? கடையில தான் இருக்கேன். எந்த கடையில? நீ என்ன எனக்கு 10 கடையா வச்சு கொடுத்துருக்க? இதுல எந்த கடை நீ கேள்வி வேற கேட்டுட்டு இருக்க? இருக்கிறது ஒத்த கடை, அந்த கடையில தான் இருக்கேன். அந்த ஒத்த கடை முன்னாடி நின்னுதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வடிவேலு. என்னடா பேச்ச காணோம்? மா அது ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. அம்மா, வாத்தா போலாம். சமாளிப்போம்.
பெத்த ஆத்தா கிட்டயே வாய் கூசாம பொய்ய சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற. ஏண்டா கடைய திறக்கல? டேய், ஒன்ன தாண்டா கேக்குறேன், ஏன் கடைய திறக்கல? ஏன் சும்மா கத்துற? கடையை திறனா எப்படி திறக்கிறது? வெறும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எம்பிட்டு நாள் தான் கடனை வாங்கி கடையை நடத்துறதுமா? என்னது, கடன் வாங்கி நடத்தினியா? எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? வியாபாரம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். கடனை கொடுத்தவங்க பொறுக்காம கடையை பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்க. சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்களா? சாவி இருந்தா தானே கடையை திறக்க முடியும். இதுக்கு போய் நான் என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே நல்லா இல்ல. அவ்வளவுதான், அம்புட்டு சொல்லிவிட்டேன். பண்ற தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன எப்படி நடந்துக்கணும்னு நீ சொல்றியா? உன்னை நம்பி கடைய கொடுத்தானே என் தம்பி, அவனை சொல்லணும். மா, சும்மா நச நச நசன் பேசாதம்மா. யாரோ கீ கொடுத்த பொம்மை மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கீங்க. ஏய், இதுக்கு மேல அமுதாவ ஒரு வார்த்தை சொன்ன அப்படிதான். அத்தை, என்ன அவர் அடிக்க கை உங்குறீங்க? அவரு ஏன் புருஷன், அந்த நினைப்பு மனசுல இருக்கட்டும். இவ பேச்ச கேட்டு என் பொண்டாட்டி முன்னாடி கைய ஓங்கி அசிங்கப்படுத்துறீங்கல்ல? அத்தை வாங்க அத்தை. அத்தை, உனக்கு தெரியாது அமுதா, என் புருஷன் என்னை விட்டு போனதும் நானும் என் தம்பியும் 4 சின்ன சின்ன பிள்ளைகளோட ஆதரவு இல்லாம அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம நின்னோம். சொந்தமும் எங்களை ஒதுக்கி தள்ளிடுச்சு. உதவிக்குன்னு ஒருத்தர் கூட எங்க பக்கத்துல இல்ல. இன்னைக்கு ஆளுக்கு இங்க இருக்கிறவங்க என் தம்பி மாணிக்கத்தை தண்டச்சோறு ஓசை சோறுன்னு சொல்றாங்களே. ஒரு காலத்துல நாங்க 3 வேளை சோறு திங்க காரணமே அந்த தண்ட சோறு. என் தம்பி தம்மா, என் தம்பியும் நானும் கிடைக்கிற வேலைய செஞ்சு சிறுக சிறுக காசு சேர்த்து சின்னதா ஒரு கடைய வச்சு ராப்பகலா வம்பாடு பட்டு சோறு தண்ணி இல்லாம நாங்க உழைச்சு உருவாக்குனதுதான் அந்த கடை. பெரியவனை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கிப்படுவோம், சின்னவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னு தான் அவங்கிட்ட இந்த கடைய கொடுத்து பாத்துக்க. இருந்தா ஒரு கடன் ஆயிடுச்சு. ஊரு பூரா ஃபுல்லா மல்லிகை கடையா இருக்கு. வியாபாரம் சூடு பிடிக்கல. அதுக்கு ஏமல கோவப்பட்டா எப்படி? பாத்தியா எப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றான்? மா, சும்மா கோவப்படாம உள்ள போமா. கோவப்படாம என்ன பண்ணுவாங்களா? ஒரு விஷயத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். உங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? ஏய், அவங்க அம்மா பையன் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ அதுக்கு நடுவுல பூந்து ஏன் புருஷனுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்க? யாருக்கு எது இல்லையோ அதைத்தானே சொல்ல முடியும். இங்க பாருங்க, நீங்க யார்கிட்ட இப்ப கடன் வாங்கியிருக்கீங்க? யாரு கடை சாவியை எடுத்துட்டு போனாங்க? அது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். ஏண்டா கேக்குறாங்கல்ல, சொல்லு. கடனை அங்கன இங்கனன்னு நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன்.
அம்புட்டு சில்லற கடனையும் குமரேசன் சித்தப்பாவே அடைச்சிட்டாரு. அவங்களுக்கு தான் மொத்தமா கடனை கொடுக்கணும். நம்ம கடைக்கு வேற இம்புட்டுனால அவங்க தான் பொருளை இறக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் பணம் கொடுக்கல. அதுக்கு தான் சித்தப்பா மொத்தத்துக்குமா சேர்த்து கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. குமரேசன் தம்பியா? ஆமா, வா போலாம். மண்ணு மாதிரி வேலை செய்யாதியா, மண்ணை வெட்டி தள்ளி போடு. ஓட வரந்தா குழிய வெட்டி போட்ட, அதுக்குள்ள மழையில கரைஞ்சிருச்சு. நல்ல ஆழமா வெட்டி அடைச்சு போடியா. ஆழமா வெட்டிடுறையா. பேச்சுல மட்டும் குறைச்சல். எப்பா நீ மறக்காம அந்த மரத்துக்கும் வெட்டி போடு. வாங்க அண்ணன் மண்டி. ஆத்தா அமுதா, என்ன சாப்பிடுறிய? ஆத்தா உமா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு, டீ எடுத்துட்டு வா. இல்ல, நாங்க டீ சாப்பிடலாம் வரல. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன் தம்பி, வடிவேலோட கடைய பூட்டி சாவிய எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். கூட்டாம என்ன பண்ணுவாங்க? இல்ல தம்பி, வடிவேலு எங்க கூட இருந்ததை விட உங்க குடும்பத்து ஆளுங்களோட தான் பாசமா இணக்கமா இருந்தான். உங்களை அவன் ரொம்ப நம்பி இருந்தான். நீங்க எப்படியாவது அவனை ஆளாக்குவீங்கன்னு பார்த்தா நீங்களே அவனை கடனாளியாக்கி கடைசாவிய வாங்கி வச்சுக்கிட்டே. நம்மண்டி, வடிவேலை என் அண்ணன் மகனா பார்க்காம என் மகனா தான் பார்த்தேன். அதனால தான் கேட்குற பொண்ணா காசு பணத்தை கணக்கு பார்க்காம 5 வருஷமா பொருளை இறக்கிக்கிட்டு இருந்தேன். அவன் என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி அடிச்சுக்கிட்டு தெரியுதா. முதல் போட்டு பொருளை வாங்கியிருந்தா வியாபாரத்தில் கவனம் இருந்திருக்கும். சித்தப்ப முதல் தாடைன்னு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டான் போல இருக்கு. நானும் என் தொழிலுக்கு வெளியில கடன்லாம் வாங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பிரச்சனைகள் இருக்கு. அந்த விஷயத்துல பல பேர்கிட்ட இந்த கொடுக்கல் வாங்கல்ல அவங்க கிட்ட நானும் பதில் சொல்ல வேண்டியிருக்கலாம் அண்ணாமண்டி. நான் அதையெல்லாம் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. தொழில்ல நாணயம் தானே முக்கியம். அப்பதானே நம்மளை நம்பி 4 பேர் பொருளை கொடுப்பாங்க. நானும் எம்புடுத்தோட சமாளிக்கிறதா அண்ணாமண்டி. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா கணக்கு வழக்குகளையும் நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம பையனாச்சேன்னு வீட்டுக்கு தெரியாம முன்ன பின்ன உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப பழனிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த மருமக வரவு செலவு கணக்கையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதை நாம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்க வீட்டுல கூட உங்க மருமக அமுதா வீட்டோட வரவு செலவையெல்லாம் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு மொத்த நாட்டாமையும் பண்ணிக்கிட்டு கிடக்குறா. ஏன் நம்மடி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க மருமக பண்றது உங்களுக்கு நியாயமா படும் போது என் வீட்டுல என் மருமக பண்றதும் எனக்கு நியாயமா தானே படும். எல்லா கணக்கையும் இஞ்சி போய் இஞ்சி கேட்கிறேன். என்ன பாக்குற? மேல ஏறதுக்கு ஏணி தான் போட முடியும், ஏத்தியுமா விட முடியும்? எங்க மாமா உங்க குடும்பத்துக்கு நிறையவே உதவி பண்ணிட்டாரு. உங்களுக்கு அதை பயன்படுத்திக்க துப்பு இல்ல. என்னதான் உறவா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. காசு பணத்துல கணக்கு வழக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ படிக்காதவ, பார்த்தாலும் புரியாது. இருந்தாலும் வரவு செலவை காட்ட வேண்டியது எங்களோட கடமை. அடுத்தா பாருங்க எம்பிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு. சாதாரண மல்லிகை கடைக்கு
யாராச்சும் 10 லட்சத்துக்கு கணக்கு பார்க்காம பொருள் கொடுப்பாங்களா? என்னது 10 லட்சம் தானா? நான் கூட அமௌண்ட் பெருசா இருக்கும்னு நினைச்சேன். பாத்துங்க அண்ணமண்டி, 10 லட்சம் தானா? என் மகன் வடிவேலுன்னு சில விஷயங்கள்ல கணக்கு வழக்கு பார்க்காம இருந்துட்டேன் போல இருக்கு. என்ன பண்றது? இந்த கர்மம் பிடிச்ச பாசம் தானே கண்ணை போட்டு மறைக்குது. ஆண்டவன் இறக்க மனசை வேற கொடுத்துட்டான். ஆனாலும் உங்களுக்கு இவ்ளோ நல்ல குணம் இருக்க கூடாது மாமா. அவங்க என்ன சூப்பர் மார்க்கெட்டை வச்சு நடத்துறாங்க, இம்பட்டு உதவி பண்ணிருக்கீங்க. பாத்தீங்களா அண்ணமண்டி என்ன கேள்வி கேக்குதுன்னு? சின்னதா ஒரு கடை, அதுக்கு இம்பட்டு பெரிய கடன். கடைய வித்தா கூட நாங்க கொடுத்த பணத்துக்கு ஈடாகாது. 10 லட்ச ரூபாய் காசை கொடுத்துட்டு கடை சாவியை வாங்கிட்டு போக. காசை திரும்ப கொடுத்துட்டு கடை சாவியா கண்டிப்பா திரும்ப வாங்குவோம். வாங்கத்த. போடி போ. எப்படி அந்த கடை உன் கைக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நேரமாச்சு, இன்னும் இவங்க காலேஜுக்கு கிளம்பாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காக? சித்தப்பா, 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 சித்தப்பா. என்னை தவிர வீட்டில் யாரும் இல்லை. ஏதாவது சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா யாரா என்கிட்டயே சொல்லுங்க. ஏன் இன்னும் காலேஜுக்கு கிளம்பாம இருக்கிய? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில தான் இப்ப இந்த வீடு இருக்கு. இந்த நிலைமையில என்னால போய் எப்படி காலேஜ்ல நிம்மதியா படிக்க முடியும்? வடிவேலு கடை வருமானத்தை வீட்டுக்கு கொடுக்காட்டியும் கடையில இருந்து மளிகை சாமான்லாம் கரெக்டா வந்துடும். இப்போ அந்த கடையும் நம்ம கையை விட்டு போயிடுச்சுல்ல. இப்ப நானும் படிக்க போயிட்டா வீட்டு வருமானத்துக்கு என்ன வழி? நீ மாவு அரைச்சு அதுல இருந்து வர வருமானத்துல அழகா இந்த வீட்டை காப்பாத்தில நினைக்கிறியா? இப்ப என்னதான் சொல்ல வரிய? நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த வீட்டை காப்பாத்த போறேன்னு சொல்ல வரிய, அதானே? இன்னைக்கு இருக்கிற தற்காலிக பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிக்காம நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிரந்தர பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு கொஞ்சம் யோசிக்க பாருங்க. அத நீங்க ஒழுங்கா பண்ணாலே நம்ம வீட்டோட நிலைமை மொத்தமா மாறிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். சொல்லியும் மரம் மாதிரி நிக்கிறா. கோவத்துக்கு என்ன பண்ற?
என்ன பண்ற பார்த்தாலே பிபி ஏறும் ஹாப்பி லைஃப் சேடா மாறும் நீ ஓசாம